சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. லாஸ்ட் வீடியோவில் ஒரு சின்ன விஷயத்தோட ஒரு சின்ன கேள்வியோடு நம்ம ஆரம்பித்தோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின அந்த ஃபோனை இன்னும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோமா? இல்லை, கரெக்டில். அதிலிருந்து இன்னொரு கேள்வி வந்துச்சு, தரம், அதாவது குவாலிட்டி என்றால் என்ன? குவாலிட்டி ஒரே மாதிரி இருக்காது, கரெக்டாக. காலம் மாறும், தொழில்நுட்பம் மாறும், மக்களோட எதிர்பார்ப்பு மாறும். அதனால் குவாலிட்டியோட மீனிங்கும் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால தான் ISO 9001 என்ன பொருள் தயாரிக்கணும்னு சொல்லாது, ஆனால் எப்படி அந்த பொருளை ஒரு நல்ல முறையில் ப்ராசஸ் தயாரிக்கணும்னு சொல்லும். ISOவில் இருந்து பல நல்ல கொள்கைகள், அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருக்குறளில் இதை பற்றிலாம் சொல்லியிருக்கு என்பதையெல்லாம் நம்ம போன எபிசோடில் பார்த்தோம். ஸோ இப்போது இந்த எபிசோடில் நம்ம அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். வாங்க. ஒரு சின்ன மாற்றம் உலகத்தையே மாற்றுமா? பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இது நீங்கள் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? ஐம் ஷுர் தட் நீங்கள் கண்டிப்பாக இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப சிம்பிள். ஒரு பட்டாம்பூச்சி சிறகை அசைப்பது போன்ற ஒரு சிறிய நிகழ்வு பின்னர் மிகப்பெரிய மாற்றத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்பது தான் அந்த கருத்து, அந்த எண்ணம், கரெக்டாக. அது உண்மையோ இல்லையோ அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் அதில் சொல்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த கருத்து, அது ரொம்ப முக்கியம். சின்ன மாற்றங்கள் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம். இட் மேக்ஸ் சென்ஸ், ரைட்? இது இயற்கையோடு மட்டும் பொருந்தாது, இது பிஸ்னஸுக்கும் பொருந்தும். அதுதான் குளோபலைசேஷன். இப்போது குளோபலைசேஷன்னா என்ன? உலக நாடுகள், மக்கள், அங்கே இருக்கிற பிஸ்னஸஸ், மார்க்கெட், சந்தைகள், இது எல்லாமே வெரி வெல் இன்டர் கனெக்டட். தமிழில் இதை உலக பொருளாதார ஒருங்கிணைப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்கள் பயன்படுத்துகிற அந்த மொபைலில் ஒரு நாட்டில் டிசைன் பண்ணுறாங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு நாட்டில் அதை அசெம்பிள் பண்ணுறாங்க. அதில் இருக்கிற அந்த காம்பனன்ட்ஸ் பல நாடுகளில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதில் அந்த சிப் இன்னொரு நாட்டில் தயாரிக்கிறாங்க. ஸோ அதுபோல் நாம் குடிக்கிற அந்த காஃபி, நம்ம போடுற அந்த ட்ரெஸ்ஸு, பயன்படுத்துகிற எல்லா பொருளும் எல்லாமே உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து வருது. இதுதான் குளோபலைசேஷன். தொழில்துறையை மாற்றிய ஒரு 3 பெரிய அலைகள்னு பார்த்தோம் அப்படின்னா, அது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், குளோபலைசேஷன், அப்புறம் டிஜிட்டல் ரெவல்யூஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சும்மா ஒரு 1750 இருந்து ஒரு 1850 வரைக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் கையால் தான் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஹேண்ட்மேட் குட்ஸ், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் மிஷின் வந்துச்சு, தொழிற்சாலைகள் பில்ட் பண்ணும். ஸோ ஆப்வியஸ்லி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போது ஒருத்தர் ஒரு நாளில் ஒரு 10 ட்ரெஸ்ஸு தைக்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போது இண்டஸ்ட்ரீஸ், இந்த தொழிற்சாலைகள் வந்ததால் ஒரு நாளில் நூற்றுக்கணக்கான ட்ரெஸ்ஸுகள் நம்ம தயாரிக்க முடியும், கரெக்டுங்களா? இட்ஸ் எ வெரி பிக் ரெவல்யூஷன், ரைட்? அதுதான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஆப்வியஸாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது. இப்போ குளோபலைசேஷன் இரண்டாவது. இப்போ நம்ம த்ரூ ப்ரொடக்ஷன் நம்ம இவ்வளோ குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். இப்போ அதை நம்ம விற்கிறோம். அப்போ நாடுகளுக்கிடையேயான வியாபாரம் அதிகரிச்சது, கரெக்டுங்களா? அதுதான் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது அலை அப்படின்னா டிஜிட்டல் ரெவல்யூஷன் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இப்போ மனிதர்கள் மட்டும் வேலை செய்யலை, கரெக்டுங்களா? கம்ப்யூட்டர் இருக்குது, சென்சார்ஸ் இருக்குது, அப்புறம் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம். இது எல்லாமே சேர்ந்து தான் முடிவெடுக்குது. உங்கள் மொபைலில் உங்கள் முகத்தை அடையாளம் காட்டுது.
உங்கள் ஸ்மார்ட் வாட்ச் வந்து உங்கள் ஹெல்த்தை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு 3வது அலை. இப்போது தரம், குவாலிட்டி எப்படி மாறியது? ஒவ்வொரு காலத்திலும் குவாலிட்டி அர்த்தம் வந்து மாறுச்சு. ஆப்வியஸாக, கரெக்டாக. 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நல்ல ப்ராடக்ட் தயாரிக்க முடியுமா? அதுதான் அப்போது தரம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அந்த காலத்தில் வந்து ஆயிரக்கணக்கான ஒரே மாதிரியான பொருட்களை வந்து நம்மளால் தயாரிக்க முடியுமா? அதுதான் அப்போ இருந்த தரம். குளோபலைசேஷன் வந்தபோது பல நாடுகளில் இருக்கும் தொழிற்சாலைகள் ஒரே தயாரிப்பில் வேலை செய்ய முடியுமா? அதுதான் தரம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலம், கரெக்டாக. அதில் மனிதர்கள், இயந்திரங்கள், சென்சார்கள், உலகம் முழுவதும் இருக்கிற சப்ளையர்கள், அனைவரும் ஒரே தரத்தில் இணைந்து செயல்பட முடியுமா? அதுதான் இன்னைக்கு இருக்கிற தரம், குவாலிட்டி டிசைட் பண்ணும். அதனால தான் ஐஎஸ்ஓ வந்து தரநிலைகளும் காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டே இருக்கின்றன. இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் எபிசோட். எனக்கு இந்த செக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா திருக்குறள் என்ன சொல்லுது? திருவள்ளுவர் குளோபலைசேஷன்ற ஒரு அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவர் பயன்படுத்தலை. ஆனால் அதற்கான அடிப்படை சிந்தனையை வந்து அவர் சொல்லியிருக்காரு. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் அந்த திருக்குறள். உலகத்தோடு ஒட்டு ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலாதார். குறள் 140. அதாவது உலகத்தோடு நம்ம வந்து இணைந்து வாழ தெரியலன்னா, இன்னாதான் படிச்சிருந்தாலும், இன்னாதான் நீங்கள் அறிவாளியாக நீங்கள் வந்து உங்களை நினச்சாலும் அது வந்து முழுமையான அறிவாகாது. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து இந்த குளோபலைசேஷன், உலகமயமாக்கல், நமக்கு சொல்கிற அந்த பாடமும் இதுதான். பிறரை வந்து நம்ம வந்து மதிக்க வேணும். வேறு நாடுகளோடு இணைந்து நம்ம செயல்பட வேண்டும். ஒன்றாக வளர வேண்டும். பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்து பெரிய ஆளா, நான் இந்த கலர் ஸ்கின், நீ அந்த கலர் ஸ்கின், நான் இந்த ரிலீஜன், நீ அந்த ரிலீஜன், நான் உன்னோட சுப்பீரியர், இந்த மைண்ட் செட்டில் இருந்தேன்னா we not go enough. It is very difficult, right? இதுதான் இப்போ இருக்க சிச்சுவேஷன். இப்போ for some reason this is what it is happening, isn't it? So as we speak today, it is like 2026 July. மற்றொரு குறள் பார்ப்போமா? எண்ணி துணிக கருமம் துணிந்த பெண் எண்ணுவது இழக்கு. குறள் 467. எந்த செயலும் நன்றாக நம்ம அதை யோசித்து தான் செய்ய வேண்டும். ஏன்னா இன்று உலகம் முழுவதும் எல்லாமே வந்து இட் இஸ் ஆல் இன்டர் கனெக்டட், கரெக்டாக. ஒரு நிறுவனத்தின் ஒரு சிறிய முடிவு கூட ஆயிரக்கணக்கான மக்களை வந்து அதை வந்து பாதிக்கலாம். அதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். வாட் எ கோஇன்சிடென்ஸ். நம்ம இந்த பதிவு we are just making this episode at the right time ன்னு சொல்லுவேன். ஏன்னா you know the things happening right now, right, in the world. Wow. Okay நண்பர்களே, just to conclude, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் இந்த எபிசோடில்? உலகம் வந்து 3 பெரிய மாற்றங்களை வந்து சந்திச்சிச்சு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், குளோபலைசேஷன், டிஜிட்டல் ரெவல்யூஷன், அப்புறம் வந்து இப்போது ஏஐ. ஸோ இந்த மாற்றங்களோட அந்த குவாலிட்டி, அதோட மீனிங்கும் வந்து மாறுச்சு. ஆனால் ஒரு விஷயம் மாறவே இல்லை. என்னது? நல்ல சிந்தனை, நல்ல திட்டமிடல், குட் பிளானிங், நல்ல செயல்முறை. இவையே நல்ல தரத்தின் அடிப்படை,
கரெக்டுங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம இது பார்க்கலாம். ஒரு நல்ல கம்பெனி ஒரு நல்ல பொருளை ஒண்டி தயாரித்தா போதுமா? இல்லைனா சமூகத்தின் மீதும் சுற்றுச்சூழல் என்வாயன்மெண்ட் மீதும் ஊழியர்கள் எம்ப்ளாயி மீதும் பொறுப்பு இருக்க வேண்டுமா என்பதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் I'm sure you guys know it is all about a social accountability அப்புறம் corporate social responsibility CSRன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம பேசலாம். அதோட திருக்குறளோடு இணைந்து மிகவும் எளிமையாக புரிந்து கொள்வோம். அதுவரை நான் உங்கள் ஜெய். மீண்டும் சந்திப்போம். நன்றி.